திங்கட்கிழமை 29 ஜூன் சரியான மழை கொழும்புல இருளுது வருது போகுது அப்படி இப்ப கொஞ்ச நாளாவே எங்களுக்கு மழை சீசன் தான். 3 சம்பவங்கள் இருக்கு. 3 சம்பவங்கள்ல 2 சம்பவம் மிகப்பெரிய சம்பவம். ஒன்று இந்திய அயர்லாந்து தொடரையே வென்றுட்டு 2 மேட்ச் அயர்லாந்து வென்றிருக்கிறது. இலங்கை மேற்கு தீவுகள் டெஸ்ட் ஒரு கொழும்புல மழை தானே, அதால மேற்கிந்திய தீவுகள்ல உடுப்பு காய போட்டுட்டு இருக்காங்க. இல்ல அப்ப டீமே அடிச்சு துவைச்சு காய போட்டு கொடியில தொங்கிட்டு இருக்காங்க காய்றதுக்கு. எனக்கு தெரியல, அதை பத்தி பேசுவோம். அதோட உலக கிண்ண போட்டிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கு. கனடா எதிர்பாராத விதமாக புஷ்ன்னு முன்னுக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்க நேற்று சொன்ன மாதிரி ஒரு போட்டி தான் இருந்தது நேற்று. அந்த போட்டியில கனடா முன்னோக்கி செல்கிறது. இப்ப நேற்று நடந்த 2 சம்பவத்துல முதல் சம்பவம் வந்து அயர்லாந்து இந்தியா. நாங்க முதல் போட்டியை பற்றி பேசலைன்றா நாங்க அந்த உலக கிண்ண போட்டிகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். 2 நாள் நாங்க கொஞ்சம் வேறையா இருந்தாலும் அது அந்த வீடியோ சரி பரவாயில்ல. ஒரு போட்டியில தானே இந்தியா அணி தோத்துருக்கு, அது பிரச்சனை இல்ல. நடக்கிறது 2020 சகஜமா நடக்காம அயர்லாந்துல வச்சு விளையாடுறாரு. அடுத்த மேட்ச்ல அந்த வாங்கினதுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நேற்று நடந்த சம்பவம் மீண்டும் ஒரு தடவை அயர்லாந்து இந்திய அணியை வென்றிருக்கு. அடுத்தடுத்து 2 போட்டிகளை வென்று தொடரையே வென்றிருக்கு. உலக சாம்பியன்ஸ் T20 உலக சாம்பியன்ஸ். அந்த உலகக்கண்ண முடிந்ததும் போய் விளையாட முதலாவது டூர்னமெண்ட்ல அடி வாங்கிட்டு வராங்கன்றது வந்து யோசிக்க வேண்டும். நம்ம உலகக்கிண்ண போட்டிகள் இங்க கொழும்பில் நடக்கும்போது அயர்லாந்து பாகிஸ்தான், அயர்லாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான அணிகளுக்கு இடையில போட்டிகள் நடக்கும்போது அயர்லாந்து எப்படி விளையாடுனதுன்னு நாங்க பார்த்தோம். இந்திய அணியை எடுத்துக்கொண்டா இந்த அணியில என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சிக்கல் இருக்குது? அயர்லாந்து இப்ப ஆஸ்திரேலியாவோட இங்கிலாண்டோட அல்லது இன்னொரு பெரிய அணியோட தோல்வின்னு சந்தித்து கொண்டா பரவாயில்லை. ஒரு சின்ன அணின்னு தான் நாங்கள் அதை சொல்லணும். அயர்லாந்தை வந்து இந்தியா கணக்கெடுத்தே இருக்காதுன்ற அளவில் தான் இருக்குது. இப்போ அப்படி போய்கொண்டிருக்கும் போது அயர்லாந்தோடு இந்த தோல்வி சூரியவன்சிக்கு அறிமுகத்தை கொடுக்க போறோம் என்ற நிலைமையில தான் இருந்தாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு விளையாடு இல்லை. அயர்லாந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை தெரிஞ்சு கொண்டுதான் சூரியவன்சிக்கு அறிமுகம் கொடுக்கல என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா உண்மையா இந்த அணியில கொண்டு போனது ஒரு பேக்கப் ஓபனராக தான் சூரியவன்சியை கூட்டிட்டு போயிருக்காங்க. அயர்லாண்டோட 2 மேட்சையும் விளையாட வச்சுட்டு இங்கிலாந்துல அபிஷேக் சர்மாவை விளையாட வைப்போம் என்ற பிளான்ல தான் போயிருப்பாங்க. அங்க போய் பார்த்ததும் அல்லது அனலைஸ் பண்ணினதில இந்தியாவுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இல்ல பலமா இருக்குது. சூரியவன்சியை இதுல போட்டு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. கம்பீரமா தான் சொல்றேன், சூரியவன்சியை நாங்கள் அவசரப்படுத்தி ரிஸ்க் எடுக்க மாட்டோம். அதுவும் சரி, தற்செயலா சூரியவன்சி இதுல விளையாடி ஃபெயிலியர் ஆகி இருந்தாலும் இந்த போட்டிகளை சந்திச்சிருந்தாலோ நீங்க அவசரப்பட்டு கொண்டு வந்ததுனாலதான் இந்த சம்பவம் அவருக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கொடுத்துரும். சில வேளை இதோட அவர் அப்படியே நேஷனல் டீமுக்குள்ள கொண்டு வாருன்ற பிளானே இல்லாமலும் போக வைக்க. எனவே அது ஒரு வேளையில் நடந்திருக்கலாம், சில வேளைகளில் சரியான முறையில் அது கணிக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு தெரிந்து நேரடியாக ஸ்ரேயாஸ் ஐயர் அணி தலைவராக அணிக்குள் கொண்டு வந்தார்கள். ஸ்ரேயாஸ் ஐயர் T20 அணியில் இல்லாத ஒருவரை நேரடியாக அணிக்குள் கொண்டு வந்து தலைவராக மாற்றினார்கள். எனக்கு இந்த முடிவில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. சூரியகுமார் யாதவிடம் இருந்தால் அணி தலைமை பொறுப்பெடுத்தார்கள். 36 வயது ஆகிவிட்டது. வேர்ல்ட் கப்பை வின் பண்ணினா அதோட ஒரு கேப்டன் விட்டுட்டு போகலாம், அதை ஏற்றுக்கொள்ளலாம், அது ஓகே. ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயரை திடீரென இப்படி கொண்டு வந்ததும் ஒரு அயர்லாந்தோடு முதலில் ஒரு அணி வீரராக விளையாட வைத்து ஒரு இன்னொருவருக்கு செகண்டரி ஆப்ஷன் கேப்டன்ஷிப்பை கொடுத்து ஏதோ ஒரு விஜயத்தை செய்து கொண்டு வந்திருக்கலாமோன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரும் பேட்டிங்ல ஃபெயிலியர், வேர்ல்ட் கப்ல விளையாட இல்லையே, அணிலே இல்ல. ஐபிஎல் எடுத்து கூட எல்லா போட்டிகளையும் ஆரம்பத்தில் அடிச்சு கொண்டு வந்தார், கடைசி நேரத்தில் ஃபெயிலியர் ஆகி கொண்டு வந்தார். இதைத்தான் நான் சொல்றேன். சுப்மன் கில் அணியிலிருந்து தூக்கப்பட்டவர் ஐபிஎல்ல நல்ல முறையில மீண்டும் செய்து காட்டியிருக்கிறார். குஜராத் டைட்டன்ஸ் வழிநடத்தி காட்டினார், தன்னுடைய ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எனவே கொஞ்சம் இதுக்குள் ஏதோ சிக்கல் ஒன்று இருக்கின்றதா அல்லது இதில் சரியான நடைமுறைகளுக்கு எடுக்கப்படவில்லையா என்றது தெரியுது. ஆனால் இந்த அடி இந்தியாவிற்கு மிக மோசமான பெரிய அடி. இது வந்து எதிர்பார்க்காத விஷயம் தான். நாம முதல் போட்டியை பத்தி பேசாததுக்கு காரணம்னா அது சாதாரண நடக்கிறது அப்படின்றதுக்காக தான். அடுத்தடுத்து நடந்தது அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. அயர்லாந்து அணியோட இப்ப இங்கிலாந்து அணிக்கு 5 போட்டிக்கு போக இல்ல, அயர்லாந்து மட்டும் இல்ல, இப்ப வந்து இந்திய அணி அடுத்தடுத்து எந்த அணியோட தோத்தாலும் அது ஒரு யோசிக்க வேண்டிய, அதை பற்றி பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல. அயர்லாந்தோட இப்படி தோல்வின்னா அடுத்தது இங்கிலாந்தோட 5 போட்டிகள். அது இதில் வர விளம்பரங்களில் புயல் அடிக்க போகின்றது, இங்கிலாந்தில் புயல் அப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும் என்று இந்தியாவுக்கு பயங்கர பெரிய பில்டப்பை கொடுத்துட்டு அயர்லாந்தோடைய வெல்ல முடியாத நீங்களா இங்கிலாந்த அடிக்க போறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வர நிலைமை வந்து உருவாயிடுச்சு. இது ஒரு சம்பவம் ஒரு பக்கம் இருக்க. அடுத்த சம்பவம் நம்மாக்கள் போய் என்ன சொல்றது, அந்த
ஒரு இடத்த வட்டி வச்ச குழி இருக்குன்னு தெரியுது, இருந்து நாம கொஞ்சம் தள்ளி அங்கால போக முடியல, அதுலயே போய் விழுறது. அதுக்குள்ளால இறங்கி இறங்கி பாருங்க, இறங்கி பார்த்தா அப்படியே விழுறது, அப்படியே போட்டு மூடி இருக்கிறது. 6வது ரெக்கார்ட் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம அங்கே கூப்பிடுங்க ஜந்து. எனக்கு என்ன பகுதிண்டா, வெஸ்ட் இண்டீஸோடைய இந்த நிலைமைண்டா அடுத்ததான் இந்தியா இலங்கைக்கு வருது டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுறதுக்கு. எனக்கு தெரியல இந்த அணி, எனக்கு பேசி பேசி எனக்கு இதை பத்தி சலிச்சிட்டு எனக்கு அதான் இப்ப ஸ்ரீலங்கா டீமையும் ஸ்ரீலங்கா டீமோட தோல்வியை பற்றியும் கதைக்கிறதுக்கோ சொல்றதுக்கு என்ன விஷயம் இருக்குது? நான் இந்த ஆரம்பத்துல எதிர்பார்த்திருந்தேன், மேற்கிந்திய தீவோட இலங்கை அணிக்கு எதிராக பெருசா ஒன்றுமே செய்ததில்லை. ஸ்ரீலங்கா தான் கூட வென்றிருக்கு மேற்கிந்திய தீவோட. ஆனா இப்ப இருக்க அணி ஸ்ரீலங்கா அணி இல்லையே. நீ சொல்றது இலங்கை அணி, இலங்கை அணி இது இலங்கை அணி, இலங்கை அணி இலங்கை போர்வையோட போற இலங்கை அணி, இலங்கையின் பெயர் இலங்கை என்று பெயர் சூட்டப்பட்ட இலங்கை அணி. பத்தி எங்களுக்கு என்ன சொல்றது, என்னத்த பேசுறது? சரி, பவுலிங் தான் முடியல, பேட்டிங்ல ஒரு 600 சொச்ச ரன் அவங்க அடிச்சாங்க. உங்களால முதல் இன்னிங்ஸ்ல 308 அடிச்சீங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 200-300 101 ரன், அதுலயும் 11 எக்ஸ்ட்ரா. T20 காணாதே, இல்ல T20 மாதிரி அடிச்சிருந்தா கூட ஒரு 150-200 அடிச்சிருக்காங்க, அதுக்கே காணாது. அப்ப என்னத்த யோசிச்சு அடிச்சாங்க குழந்தைங்களே? அடுத்த போட்டியே அடுத்த டெஸ்ட் ஒன்று தானே, அதுல வெல்லுவோம். இப்படியே நாங்க மனசை தேதி போறது. நீங்க வெல்லுவோம் 3 நாள் தான் இந்த முறை விளையாடினாங்க, அடுத்த மேட்ச் 2 நாளையில. இல்ல இந்த முறை மேற்கிந்தியர்களுக்கு இதே திருப்பி கொடுப்போம். ஓ, அது கனடா அணி நேற்று தினம் விளையாடிய விதம், கனடா தென்னாப்பிரிக்கா ரெண்டுமே முதல் தடவையாக நாக் அவுட் ஸ்டேஜ்ல விளையாடுறாங்க. அதாவது முதல் தடவையா 2வது சுற்றுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப 2 டீமுக்கும் வந்து எமோஷன் ஒரு பக்கம், நல்லா விளையாடணும் ஒரு பக்கம், ஒரு வெறி இருக்கும் தான், திமிர் ஒரு பக்கம் இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தேன் 2வது சுற்றுக்கு வந்திருக்க பார்த்தேன், முதல் தடவையாக கடுமையா இருந்தது, விட்டவே இல்ல. கனடா கொஞ்சம் கோல்கள் அடிக்கிறதுக்கு அதிகமா ட்ரை பண்ணிச்சுது. அந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரிகள் எப்பவுமே டிஃபென்ஸ் ஸ்ட்ராங், கண்டிப்பா எதிர்ப்பு விட மாட்டாங்க. அது நேற்று தென்னாப்பிரிக்காவோட மிக ஆக்ரோஷமாக நான் கொஞ்ச நேரம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல யோசிச்சு தென்னாப்பிரிக்கா அணி இந்த போட்டியை வெல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொன்னா, ஆனா அது 92வது நிமிஷத்துல தான் கனடா கோல் அடிச்சது. 90 நிமிஷம் தாண்டி 8 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்பட்டது, அதுல தான் கோல் அடிச்சாங்க. அந்த கோல் மிக பாரமானது, சூப்பர் கோல், ஒன்றுமே செய்ய இயலாதுன்ற மாதிரி அந்த அவர் அடிச்ச அந்த கோலின் மூலமாக கனடா அணி வெற்றி பெற்று முதல் தடவையாக 16 அணிகளுக்குள் தெரிவாகி இருக்கின்றது. கனடா 32க்குள்ள வந்து 16க்குள்ள வந்துட்டு. அப்ப இனி சந்திரன் தானே 32ல இருந்து அடுத்த 4 நாட்களுக்குள்ள 16 டீம் வந்துருவாங்க. அவ்வளவு ஸ்பீடா நடந்து கொண்டே இருக்கு மேட்சஸ். இப்ப கனடா வந்து இன்றைக்கு வெண்டாச்சு, அடுத்த போட்டியை கேட்டா ஐயா சாமின்ற மாதிரி இருக்கு. மொரோக்கோ நெதர்லாண்ட்ஸ் 2 பேருக்குமான மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. அதுல வெல்ற டீமோட விளையாடணும். அநேகமா மொரோக்கோன்னு வச்சுக்கொள்ளுங்க. மொரோக்கோ கூட 50-50 தான் இருக்கா. நான் மொரோக்கோ கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குது. கனடா பெரிய அளவுல போறோட மொரோக்கோ இந்த முறை கடைசி வரையும் போவாங்கன்ற எதிர்பார்ப்பு பெரிய அளவுல இருக்கு. போன முறையும் 4க்குள்ள வந்தவங்க, இந்த முறையும் விட மாட்டாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மொரோக்கோவுக்கு. இன்னைக்கு முதல் போட்டி இருக்கு இரவு 10:30க்கு, பிரேசில் ஜப்பான். பிரேசில் என்றதுமே பலமான அணி, வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லலாம். ஆனா இந்த முறை நான் நீங்க பார்த்த போட்டிகள்ல ஜப்பான் வந்து மிக ஒரு ஏதாவது ஒன்றை செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் தெரியுது. எனக்கு தெரியல, ஏதாவது வாய்ப்பு இருக்கு. பிரேசில் அணி வெற்றி பெற்றாலும் கூட ஜப்பானோடு இலகுவாக வெல்ல முடியாது, முட்டியவே முடியாது. ஜப்பானுடைய போராட்டம், அந்த விட்டு கொடுக்காமல் இறுதி வரையில் நான் பார்த்ததுக்குள்ள சந்திரு, அந்த கடைசி விசில் ஊதும் வரையும் பறந்துட்டு இருப்பாங்க. சும்மா கச்ச 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 கச்சன்னு அங்கேயும் இங்கேயும் ஊர்றது அதிகம். அதேதான் எறும்புகள் பறந்துட்டு இருக்காங்க. என்னடாடே என்ற மாதிரி இருக்கும். அந்த ஓய்வுன்றது அவர்களுக்கு இல்ல. அப்படி ஒரு ஸ்ட்ராங் டீம். தெரிஞ்சது ஆசியாக்குள்ள இல்லாமல் இந்த ஜப்பான் வேற ஒரு ரீஜனுக்கு இருக்குமெண்டா வேற லெவல்ல இருப்பாங்க நான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு அந்த காம்படிஷன் உலகத்துக்கு இந்த எதிர்பார்ப்புகள் பலமானது. இப்ப ஏசியாவுக்குள்ளேயே போட்டிகள்ல விளையாடுறதுனால அவங்களுக்கு இன்னும் பலமான அணிகளை சந்திக்க கிடைச்சா வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகின்றேன். பிரேசில் அவ்வளவு இலகுவாக இன்றைக்கு வெற்றி பெற முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் நான் பார்த்ததுலேயும் இந்த நடந்த போட்டிகள்லையும் பிரேசில் ஆஹா ஒவ்வொன்று தூக்கி கொண்டாடுற அளவுக்கு பலம் இல்ல. ஜப்பானோடு எனக்கு தெரிந்து நெய்மரை முழு நேரமாக விளையாடுவதற்கு இறக்குவார்கள். ஃபிட்னஸை பார்த்துட்டாங்க. நெய்மர் மற்றும் வினிசியஸ் ஜூனியர் மிக அபாரமாக பிரேசிலுக்கு விளையாடி கொண்டிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் சேர்ந்தா ஃபார்வர்ட்ல வந்து ஜப்பானுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கலாம், பார்க்கலாம். ஆனால் விறுவிறுப்பான போட்டி நான் நம்புறேன் ஜப்பான் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
அந்த மாதிரி எனக்கு ஜப்பானை பிடிக்கும், ஜப்பானுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. எங்கேயாவது உங்களுக்கு என்ன வீக்னஸ் வந்துடும், பிரேசில் அடிச்சு விட்டுருவாங்களோன்ற ஒரு பயம் இருக்குது. ஆனா சொல்ல முடியாது. அடுத்த போட்டி ஜெர்மனி பரகுவே. ஜெர்மனி அணி இந்த முறை கப்பை தூக்க போகுதுன்னு எல்லாரும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா ஈக்குவடரோட தோத்ததோட அப்படியே புஷ்ன்னு அந்த எதிர்பார்ப்பு இறங்கிட்டது. பரகுவேயோடையே இலகுவாக வெற்றி பெறலாம். ஜெர்மனி தரப்படத்தில் 10ல் இருக்குது, பரகுவே 40ல் இருக்குது. பரகுவே தட்டு மாதிரி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா பரகுவே கூட ஜெர்மனிக்கு ஒரு டஃப் கொடுக்கும், ஈஸியா வெற்றி பெற முடியாதுங்கிற பேச்சு வரக்கூடிய அளவுக்கு ஜெர்மனி தங்கட நிலைமையை மாத்திக்கொண்ட சில ஒரு போட்டியாவது இருக்கலாம். போட்டியில அப்படி நடந்துடும். அதுதான் பிரச்சனை. இப்ப கால்பந்துல பண்ணவே இல்லை. விக்கெட்ல கூட சொல்லுங்களேன், ஒரு விக்கெட் போயிட்டு 2 விக்கெட் போயிட்டு ஏதோ ஒரு அடிச்சுட்டாங்கன்னா ரீகவர் பண்ணினான். ஃபுட்பால்ல கோல் போனதுதான். அதுதான் பிரச்சனை. அந்த கோலை எந்த அணியா கூட இருக்கலாம். நாளைக்கு நான் அடுத்த இலங்கை அணியை கொண்டு விட்டு பரகு அணிக்கு ஒரு கோல் அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது அது நடக்கும். அந்த கோல அது சில ஓன் கோல் இருக்குமே, பந்துக்கு 6 அடிக்கலையா, முரளின்ற பந்துக்கு 6 அடிக்கலையா, இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு. நடக்கும். அந்த ஃபுட்பால்ல வந்து ஓன் கோல் போகும், மிஸ்டேக் கோல்ஸ் போகும், மெட்ட பக்கத்துல இருந்து அடிக்க தலையால அடிக்க தலையில மட்டும் தங்கட போஸ்டுக்கே போயிடும். நிறைய சம்பவங்கள் நடந்துதா முடிஞ்சு போச்சு. அப்ப ஜெர்மனியும் வந்து இனி போட்டிகள் இலகுவானவை அல்ல. இது ஒரு பெரிய போட்டி. நாளை காலை 6:30 நெதர்லாந்து மொரோக்கோ. இது கிட்டத்தட்ட நான் சொல்றேன் நெருப்பு 10 அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும் போட்டி. நெதர்லாந்தை பொறுத்தவரையில நாம என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு அந்த அணியை நாம இந்த மற்ற அணிகளோட பார்க்கும்போது நான் பெருசா எதிர்பார்க்கல. முதல் சுற்றோட இவங்க வெளியே போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு இருந்தது. நெதர்லாந்து தரப்படுத்தலையும் சந்திர 8வது இடம், 7வது இடம். நெதர்லாந்து வந்து இப்போ யூரோப்ல ஒரு நல்ல அணி. இவங்களுக்கும் ஒரு வேர்ல்ட் கப் வந்தா துரதிருஷ்டவசமான சில இருக்கும், எங்கேயோ ஒரு சின்ன அணியோட தோத்து வெளியில போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவமும் இருந்தது. இந்த முறை இந்த ஸ்வீடனோடையும் அவர்கள் சமநிலை ஆட போட்டியை ஸ்வீடனோட அதை எதிர்பார்க்கல, வெற்றி பெறுவார்கள் என்ற நேரத்தில் அந்த நிலைமை வந்தது. டுனிஷியாவோடையும் இவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். எனவே இப்ப நிலைமையில போறார்கள். மொரோக்கோ பிரேசிலோட ட்ரோ. எப்பவுமே மொரோக்கோ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா மொரோக்கோ வெற்றி பெற்றுக் கொண்ட 2 டீமும் பார்த்தா அவ்வளவு பெரிய அணி என்று சொல்லிக்கொள்ள முடியாது. ஹெய்ட்டியோட அவர்களுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அவங்களுக்கு போய் அமைஞ்ச அந்த குழு அப்படி இருந்தது. பிரேசில் மட்டும்தான் அவர்களுக்கு சமநிலையில் முடிவு செய்தாங்க. மொரோக்கோவையும் ரியலா உண்மையாகவே பலமாக இருக்கின்றார்களா என்பதை முழுமையாக செக் பண்றதுக்கு நாளையான மேட்ச் ஒரு நல்ல மேட்சா இருக்கும். ரெண்டுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் 50-50 இருக்கு. சொல்லவே முடியாது. சில வேளைகளை பெனால்டி ஷூட் அவுட் வரையும் போட்டி போனாலும் நிகழ்ச்சி அனுசரணை வழங்குறாங்க. மோட்டோல் என்ஜின் ஆயில், ஹோண்டா வாகனங்களுக்கான தரமான என்ஜின் ஆயில் மோட்டோல் ஆயிலை வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சிக்கு விநியோகம் செய்கின்றது NS ரத்னம் மோட்டார்ஸ். எனவே இவர்களுடைய விநியோகஸ்தர்கள் செயினிடம் இருந்து நீங்கள் இந்த ஆயிலை வாங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் வாகனத்துக்கு தரமான என்ஜின் ஆயில். வேறு என்ஜின் ஆயிலை பாவிச்சிங்கன்னா உங்களோட வாகனங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதே போல இப்ப வவுனியாவில் IDM இருக்காங்க. இப்போ ஒரு காலம் இருந்துச்சு, கொழும்புக்கு வரணும், இல்லாட்டி வேற ஒரு நகரத்துக்கு போகணும். எங்க இருந்து எல்லாமே நாங்க வந்து கொழும்புக்கு வந்து படிச்சோமோ அந்தந்த இடங்கள்ல இருந்து உங்களுடைய டிகிரி பட்ட படிப்புகளை படிக்கிறதுக்கு இப்பொழுது IDM கேம்பஸ் வவுனியாவில் இருக்கு. வவுனியா குருமன்காடு காளி கோயில் வீதியில் அமைந்திருக்கின்றது. எனவே நீங்கள் அங்கே போய் மேலதிகமான விவரங்களை பெற்றுக்கொள்வதோடு பதிவு செய்து கற்கைகளை ஆரம்பியுங்கள்.